பார்ட் 3 அடிப்படை உரிமைகள். அது என்ன சார் அடிப்படை உரிமை? இன்னொரு உரிமை இருக்குது, மனித உரிமைன்னு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வழங்க வேண்டியது ஹியூமன் ரைட்ஸ். அதே அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாக்கா இந்திய அரசியலமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கக்கூடிய உரிமை. அதுக்கு பேர் என்னது? அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுக்கு வந்துட்டு சட்டம்லாம் கிடையாது, இதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது, இந்த நாடு அந்த நாடெல்லாம் கிடையாது. எதுக்கு? மனித உரிமை. இந்த பூமியில் மனிதனாக பிறந்தா ஒவ்வொருத்தனுக்கும் வழங்க வேண்டிய உரிமை தான் இது மனித உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை தான் இது அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு சில அடிப்படை உரிமை பொருந்தும், ஒரு சில அடிப்படை உரிமை இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தும். ஓகேவா? அதெல்லாம் என்னென்ன ஏதுன்னு பார்ப்போம். இதில் இந்த அடிப்படை உரிமை இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதோட ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் அதை பற்றி பேசுது. 12லேருந்து 35 வரைக்கும் கேட்பாங்க, முக்கியமானது எல்லாமே. அதனால தான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? இதில் 12, 13 இந்த ஆர்டிக்கல் வந்து அடிப்படை உரிமையை பற்றி டைரெக்டாக பேசாது, அது சப்போர்ட்டிவ் ஆர்டிகல்ஸ். ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம்? மாநிலம்னு நினச்சிக்குவோம். ஸ்டேட்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்குறான். ஸ்டேட்னா என்ன? யூனியன், சரியா? அப்புறம் ஸ்டேட்டு மாநிலங்கள், அப்புறம் லோக்கல் பாடிஸ், இவங்கெல்லாம் தான் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டுன்ற வார்த்தை தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கான் ஸ்கூல் புக்கில், அதனால தான் அங்கே சொல்லிட்டு வரோம். சரி, ரைட். 14லேருந்து ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 33, 34, 35 இதுவும் சப்போர்ட்டு தான். அதே மாதிரி 12, 13 சப்போர்ட்டு தான். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமான ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும்? ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும். இதை பார்த்தீங்கன்னா துணைப்பாட்டு சப்பாட்டாக பிரிப்பாங்க. இந்த 14லேருந்து 32 ஆர்டிகல் இருக்குல்ல, அதை ஒரு 6 துணை பகுதியாக பிரிப்பாங்க. துணை பகுதி 2, சப்பார்ட் 2, 4, 5, 6. ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் துணை பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒரே மாதிரி கேரக்டர் உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? 6 துணை பகுதி இருக்குது. இந்த 6 என்னென்ன ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த அடிப்படை உரிமைனா என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாயம் கிடைக்க வேண்டியது. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நீங்கள் எந்த கேஸுக்கும் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த ஆர்டிகல் 14லேருந்து 32 இருக்கு இல்லையா, இதில் உள்ள ஆர்டிகல் ஏதாவது அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகலாம். ஃபஸ்ட்டு கேஸே அதான் எடுத்து விசாரிப்பான். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா? அப்புறமேல ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் தான் போகலான் இருந்துச்சு, இப்போ ஹை கோர்ட்டுக்கு போகலாம். நடுவில் தான் மாற்றி விடுவாங்க. ஏன்னா எல்லா கேஸும் எத்தனை கோடி பேர் இருக்கும்? 140 சில்லற வந்துட்டோம் கோடி. எல்லா கேஸும் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போக முடியுமா? எல்லா கேஸும் எத்தனை நீதிபதி இருக்கான்? 34 நீதிபதி இருக்கான். 30 பாருங்கள், இதுவே ஒரு அநீதி இல்லை? 140 கோடி பேருக்கு 32 நீதிபதி வச்சுக்கிட்டு எங்கே போகுது பாருங்கள். அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம கவர்மெண்ட். அதனால தான் என்ன பண்ணிட்டானுங்க, அது இல்லாமல் எத்தனை ஹைகோர்ட் எத்தனை இருக்குது அஜய்? 25 ஹைகோர்ட் இருக்குது. அதனால் அந்தந்த ஹைகோர்ட்டுக்கு போய் கேளுங்க. ஃபஸ்ட்டு விஷயமா இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த கேஸ் தான் எடுப்பாங்க. நீ போய் ஃபைல் பண்ணினா ஃபஸ்ட்டு இன்றைக்கி உன்னோட கேஸை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கே போவாங்க. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா, அது நியாயமாக இருந்தது அப்படின்னாக்கா கோர்ட் ஆர்டர் போடுவாங்க. பேராணை, நீதி பேராணைன்னு ஆர்டிகல் 32 கடைசி ஆர்டிகல் இதில் அதில் சொல்லியிருப்பாங்க.
குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்று தருவதற்காக அதை கிடைக்க வைக்கிறதுக்காக ஆர்டர் போடுவாங்க. யார்? ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும். அந்த ஆர்டரை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 32. அதுக்கு பேர் என்னது? நீதி பேராணை, ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட் மனு அப்படிம்பாங்க. ரிட் அது ஒரு 5 இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். 5 6 இருக்கும், பார்ப்போம். அதானே இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் எல்லாம் 5 தான் நினைக்கிறேன். 5 நீதி பேராணைக்கு. சரி, ரைட், பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. வார்த்தையில் யார் தான் இருக்கா? சமத்துவம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சமத்துவ உரிமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நாடு எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்ட்டு. இங்கிலீஷில் ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்கும். இது எல்லாருமே நாட்டில் எல்லோரும் சமன்னு ஆக்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ். 14 18. எத்தனை ஆர்டிக்கல் வருது மொத்தம்? எத்தனை? 4 5 இல்லை, 14 சேர்த்து சொல்லணும். 14க்கு மேலே 4 கூட்டினீங்கன்னா என்னது? 14க்கு மேலே 4 கூட்டினா தான் 18. 14 சேர்த்தணும்ல. இப்போ 5 ஆர்டிகல் சமத்துவம் சம்பந்தமானது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சமமான பாதுகாப்பு. எல்லாத்துக்கும் சமமான பாதுகாப்பு கொடுக்கணும். சட்டத்தின் முன்னாடி சமம். ஏன் சார், இது சாதாரண விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது? ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. பிராமணர்களுக்குன்னா ஒரு சட்டம், மற்றவனுக்குலாம் ஒரு சட்டம். அதனால தான் அதை கொண்டு வராங்க. நீங்கள் ஏதோ கொலை குற்றம் அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணி உங்களுக்கு தூக்கு தண்டனை தராங்கனாக்கா, பிராமணர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த முடியை மட்டும் வெட்டிட்டு அனுப்பி விட்ருவாங்க. பொண்ணு பொருள்லாம் கொடுத்து நாடு கடத்தி விட்ருவாங்க. அதுதான் சட்டம். புரியுதா? அதுக்கு தான் இந்த ஆர்டிக்கிளே வச்சுருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி இப்போ இருக்கா. ஆனால் இப்பயும் அவங்க தப்பிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க போய் மன்னிப்பு கேட்டால் விட்டாடுறாங்க, மற்றவன் தூக்கி உள்ளே வச்சிட்றாங்க. ஏன்னாக்கா அங்கே ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் இருக்கானுங்க. அது இல்லாமல் ஒரு மித்து, இவனுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி உண்மை நிலவரம். சரி, அதுக்கு தான் இந்த சட்டம். நான் அங்கே இருக்க என்ன இருக்குதோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் மட்டும் விதிவிலக்கு, பிரசிடெண்ட்டுக்கும் உங்களுக்கு மட்டும். இவங்க மேலே கிரிமினல் கேஸு போட முடியாது. யார் மேலே? குடியரசுத் தலைவர் ஆளுநர் மேலே. பதவியில் இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அங்கே யாரோ வருவாங்க, அவன் இல்லையா? உட்காருங்க. பதவியில் இருக்கும் பொழுது இவங்க மேலே கிரிமினல் கேஸ் போட முடியாது. அப்போ சார் கொலைக்கெல்லாம் பண்ணுறது, சதியில் ஈடுபட்டால் என்ன சார் பண்ணுறதுன்னா, அவங்கள பதவியிலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் போடணும். அப்புறம் சிவில் கேஸ், அவங்க அண்ணன் தம்பிங்களை சொத்து பிரச்சனை, அது போடலாம். ஆனால் என்ன கேஸ் போட முடியாது? கிரிமினல் கேஸ் மட்டும் இவங்க பதவியில் இருக்கும்பொழுது போக முடியாது. மற்ற எல்லாத்து மேலேயும் கேஸ் போடலாம். சிஎம்மாக இருந்தாலும் சரி. சரியா? ஆமாம், ரைட். இவங்களுக்கு மட்டும்தான் 2 மாத முன்னறிவிப்போடு செய்யணும். அது உரிமைகள் வழக்கூட. சிவில் கேஸ் இருக்குல்ல, சொத்து பிரச்சனை, அதுக்கும் முன்னறிவிப்பு 2 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் இது பண்ணணும், பதிவு பண்ணலாம். அதேமாரி போலீஸ் ஸ்டேஷனில் சிவில் கேஸ் வந்துட்டு டீலே பண்ணக்கூடாது. சொத்து பிரச்சனை, வாங்கல் கொடுக்கல் பிரச்சனை எங்கே தான் போகணும்? நீங்கள் வக்கீலை வச்சு கோர்ட்டுக்கு தான் போகணும். சரியா? கிரிமினல் கேஸ் மட்டும் தான் யார் பார்ப்பாங்க? நார்மலாக உங்களுக்குமே சரி போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணுவாங்க. ரைட்டாக தெரிஞ்சுக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் 15. பொது இடங்களில் மதம், இனம், சாதி, பால், அப்புறம் பிறப்பிடம், இந்த அடிப்படையில் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றாங்க. காட்டினா ஆமாம், இந்த அடிப்படையில் தான். சரியா? அடுத்தது சிறப்பு சூழ்நிலை காரணமாக பாகுபாடு காட்டலாம். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, பெண்களுக்கான இடம், அங்கே போயிட்டு
அது எப்படிங்க ஆர்டிகல் 15 சொல்லியிருக்கு, பொது இடத்துல ஆண் பெண் சமம் தானே அப்படின்னு நாங்கள் பேச முடியாது. அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, விதிவிலக்கு. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள், உடல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாக மன ரீதியாக வேறு கதை, உடல் ரீதியாக பலவீனமானவங்க ஆண்களோட கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளாம் சிறப்பு காட்டலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஆர்டிகல் 16. இது மட்டும் இல்லை, இது எக்ஸாம்பிள் தான் இது. அது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர், வயசானவங்க, அதெல்லாமே. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்புனா அது அரசாங்க வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அது இருந்துச்சானா முன்னாடி இல்லை, அதனால தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. பொது வேலை வாய்ப்பில் யார் மட்டும்தான் போவாங்க? பிராமணர் மட்டும் போய் உட்காந்துக்குவாங்க, வேறு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அதேமாரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்து நீதி கட்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்து எல்லோரும் அரசாங்க வேலைக்கு போகலான்னு கொண்டு வந்தாங்க. உடனே போய் கேஸ்லாம் போட்டாங்க, அங்கங்கே கேஸ்லாம் நிற்கல. ஏன்னா இங்கிலீஷ்காரன் அப்போ நீதிபதி. அப்புறம் காந்திகிட்ட போய் முறையிட்டாங்க, ஐயா அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் அவங்களாம் வந்துடுறாங்க, எங்கேவா போக முடியல அப்படின்னு. உங்கள் வாக்கு என்ன தொழில், குல தொழில், அந்த வேலையை போய் பாருங்கன்ட்டு போயிட்டார். அப்போலேருந்து காண்டாயிட்டானுங்க, இவனை போட்டு தள்ளணுண்டா அப்படின்னு. ஏன்னா அவரும் அவங்களுக்கான சொம்பு தூக்கியாக தான் இருந்தார். அது வரைக்கும் அவர் மேலே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லோரும் சமம்னு பார்க்குவோம். சனாதனத்தை விட்டுட்டு வெளியில் வராரு, அப்போ இவரை போட்டு தள்ளுன்னு முடிவு பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. சரி, அந்த மாதிரி சம வாய்ப்பு. ஆனால் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளுக்கு கல்வி தகுதி வேண்டும். தொழில்நுட்பம்னா அந்த டாக்டரு, என்ஜினியர், அந்த மாதிரி இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது பட் இங்கே எக்ஸம்ஷன், விதிவிலக்கு. கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு. யார் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள்? எல்லா பெண்கள், பிராமண பெண்களும் அதில் அடங்குவாங்க. சரியா? அப்புறம் பிராமணர் அல்லாத எல்லாரும் ஆண்களும், யாருக்குமே கல்வி மறுக்கப்பட்டது, எல்லாத்துக்குமே. அவங்க தான் யார்? பேக்வேர்டு கிளாஸு, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸு, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கெல்லாம் இடஒதுக்கீடு. யார்? கல்வி ரீதியாகவும் இவங்க எல்லாருமே சமூக ரீதியாக பின்னங்கிய மக்கள் தான். சமூக ரீதியாக உயர்ந்தவன் யார்? அவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே அடிமை. அதை பார்த்துருப்போம். பெரியாரோட அப்பா ஜமீன்தார், அவர்கிட்ட தான் வந்து அவங்க புரோகிதெல்லாம் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போவாங்க. அவரை போனாவே நான் அம்மா இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு கையை கட்டிட்டு நிற்கணும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி. வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. விட்டாங்க யார் வீட்டுக்குள்ளே? அவங்க வீட்டுக்குள்ளே. ஒரு பெரிய ஜமீன்தார். அப்போ எல்லாருமே யார் பாதிக்கப்பட்டவன்? இவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவன், இவன் அவனோட கொஞ்சம் அதிகம், அவனோட அதிகம். இவன் விடுங்க, அவன் தனியாக இருந்துவான் காட்டுக்குள்ளே. இன்னும் பாருங்கள், அன்றைக்கி பாருங்கள், வயநாட்டில் ஒரு குடும்பம் ரெக்கவர் பண்ணாங்க, நான் காட்டை விட்டு வரமாட்டேன்ட்டாங்க. இன்னமும் பழங்குடியின மக்கள் அங்கே காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. அவனையும் நம்மளையும் ஒரே இதில் போட்டி போட வச்சா அவன் பாஸ் ஆக முடியுமா? அதுக்கு தான் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கோம். அப்படி ரிசர்வேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஒரு மாநிலம் தான், ஒரு 2-3 மாநிலம் தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. கேரளா பண்ணியிருப்பான், நம்ம அங்கே கம்யூனிஸ்ட்டு, அது பிரச்சனை இல்லை, அது பொது உடைமை, உலகம் ஃபுல்லாக அப்படி இப்படின்ட்டு. இங்கே யார் பண்ணது அதை? ஆனால் கேரளாவோட நம்ம தான் டாப்பு, அது வேறு. அது ப்ராப்பராக ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணதுனால தான் என்ன ஆகுது, அதெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ எல்லாரும் அரசு வேலையில் இருக்கான். புரியுதா? ஒன்றிய அரசாங்கத்தில் அது எப்போ வரைக்கும் கிடையாது, 1991 வரைக்குமே கிடையாது. பிபி சிங்கு அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார், 27% இந்த பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னு பார்த்துருப்போம் அந்த கதையெல்லாம். அந்த மாதிரி அப்போ சமூக ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு இடஒதுக்கீடு. ஆனால் இவங்க என்னென்னு கொடுத்துருக்கான், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு எத்தனை 10%, அவன் 3% தான் இருக்கான் டோட்டல் பாப்புலேஷன்லேயே. ஆனால் அது செல்லுமாமா? இங்கே 10.5 வன்னியருக்கு மட்டும் பிரித்து கொடுத்தாங்க, அது செல்லாதாமா. கோர்ட்டு தீர்ப்பு கேட்டாக்கா நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணும், கணக்கெடுப்புலாம் நடத்தி தான் பண்ணணும். அது ஓகே, கரெக்டு தானே. அப்போ அதே தீர்ப்பு தானே அங்கேயும் வந்திருக்கணும். ஆனால் அது மட்டும் செல்லுமாமா. டக்குன்னு போட்டு உடனே கொண்டு வந்தானுங்க. சரியா? சரி, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது.
அந்த 10% பொருளாதார ரீதியாக, இந்த வார்த்தை கிடையவே கிடையாது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் இல்லாதவங்க தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். நீ தான் 100% எல்லா சீட்டும் 90க்கு மேலே நீ தானே இருக்க, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? அரசு வேலையிலலாம் ஒன்றிய அரசில் போங்க, எல்லா வேலையிலும் வந்தாருப்பான். ஐஐடிக்குள்ளே போய் பாருங்கள், நீங்களாம் சும்மா கொசுறு. இப்போ தான் 3 வருஷமாக மெட்ராஸ் ஐஐடியில் தமிழ்நாட்டு அரசு கல்லூரியில் அரசு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் உள்ளே போக முடியுது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகரிச்சுட்டே போகுது. இந்த வருஷம் 300 பேர் ஆயிருக்காங்க. ஐஐடியினுடைய டைரக்டரே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாருங்கள், நியூஸில் வரும் பாருங்கள், யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு. சரி, இதோட நீ என்ன பண்ணணும், இதை படிச்சுட்டு நீங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரணும், சும்மா அப்படியே இது பண்ணுறது இல்லை. சரி, அடுத்தது ஆர்டிகல் 17. அங்கே உங்களுக்கு கொஸ்டின்லாம் ரொம்ப இருக்காதுங்க. பொது வேலை வாய்ப்புகள் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்பான். எது? 16. அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதான் இதுலேயே ஒரு குரூப் 2ல் மெயின்ஸில் ஒரு பேப்பரே இருக்குது, ஒரு யூனிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்படி நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே எழுத முடியும் ஆன்சர். அதுக்கு தனியாக உட்காந்து படிக்கிறது இல்லை. அடுத்து தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி. சொன்னா இல்லையா காலையில், எங்கள் பாட்டி என்ன பண்ணும், முதல்ல அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறானுங்க. அது இல்லாமல் அவன் நிழல் பட்டுச்சுன்னா தீட்டாமா, முடிஞ்சு போச்சு. அவன் கண்ணிலே படக்கூடாது. இந்த ஜாதிக்காரன் இந்த டைமில் தான் வெளியில் போகணுன்னு இருக்குது. அப்படிலாம் இருந்திருக்கு. அவ்வளோ கொடுமை, கேவலமான ஒரு மூடப்பழக்க வழக்கம். கேட்டால் புனிதம் கிணிதம் மானுங்க. புனிதம்னு சொன்னாவே அது என்னது, அவங்கள ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம், ஏற்றத்தாள் கொண்டு வரான்னு அர்த்தம். சரி, அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி எங்கேயுமே இருக்குது. இன்னும் கிராமத்துலலாம் இருக்குது. பழைய படம் 80ஸில் வந்த தமிழ்நாடு படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். 70s 80ஸில் ஒருத்தனுக்கு டம்ளரில் கொடுப்பான், ஒருத்தனுக்கு ஒரு டம்ளரு, இன்னொருத்தனுக்கு ஒரு விதமான டம்ளரு, இன்னொருத்தனுக்கு கொட்டாங்குச்சியில் கொடுப்பான். அப்படி தான், பக்கத்தில் வரக்கூடாது. இவன் என்ன ஜாதியாக இருப்பான், அவனை பார்த்து என்ன பண்ணணும், தூரமாக ஒளிஞ்சிக்கணும். குறுக்கு வந்துட்டால் போச்சு, தீட்டாயிருமா. அதுவும் பிராமண வீட்டில் இந்த ஜாதிக்காரன் எப்பயுமே 8 அடி தள்ளி தான் நிற்கணும். 4 அடியிலேருந்து 8 அடி. மற்றவங்களாம் 16 அடியில், இன்னொரு ஜாதிக்காரன் 16 அடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். நான் பிராமணன் இருந்தால் இன்னொருத்தான் 36 அடி அங்கே நிற்கணும், வரவே கூடாது. ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் யாரோடது, அவனுங்களோட உழைப்பு. அந்த மாதிரிலாம் ஒருபோதும் எந்த ஒரு விதத்தில் என்ன பண்ணக்கூடாது, தீண்டாமை ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதான் ஆர்டிகல் 17 சொல்லுது. அடுத்தது பட்டங்களை ஒழித்தல். என்ன பண்ணுறான் இங்கிலீஷ்காரன், அப்போ தான் சொன்னால ஒரு ஊரில் இருக்குது 100 பேருக்கான 2 பேருக்கு தான் அந்த ஊரில் உள்ள சொத்தெல்லாம் இருக்கும். நான் தான் ஜமீன்தார், எனக்கு இல்லை நீங்களாம் வேலை செய்வீங்க. அப்போ அந்த ஊரே யார் கண்ட்ரோலில் இருக்கும், எங்க எல்லாம் சாப்பாடு போட மாட்டேன். நல்லவனாக இருந்தாக்க என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாம் சாப்பாடு போட மாட்டேன். படிக்க போகிறான் பையன், அவ்வளோதான், உனக்கு வேலை இல்லை, காலி பண்ணி ஊரை விட்டு தொடத்து. அப்போ அந்த ஊர் மக்களை இங்கிலீஷ்காரன் கவர் பண்ணணும், போராட்டம் பண்ணணும். அப்படின்னா அந்த ஜமீன்தார் கூப்பிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறது, வா அவனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பட்டம் கொடுத்து அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். ஆஹா, வெள்ளைக்காரனே நம்மளை என்ன பண்ணிட்டான், கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை செலுத்திட்டான்டா அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவன் எதுவும் பேச மாட்டான். அவன் ஊர் மக்கள் எதுவும் பேச மாட்டான். அப்போ அரசாங்கத்துக்கு பட்டம் கொடுத்து, அந்த சர் பட்டம்லாம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கொடுத்து என்ன பண்ணுறது, ஒருத்தனை உயர்ந்தவனாக வைக்கிறது, மற்றவனை தாழ்ந்தவனாக கொண்டு போகிறது. அந்த மாதிரி பட்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அரசாங்கம் கொடுக்கக்கூடாது. சார் பாரத ரத்னா அதெல்லாம் பட்டம் கிடையாது, விருது. விருது வேறு, பட்டம் வேறு. பட்டம் கொடுத்தாங்க, டைட்டில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவனை கொஞ்சம் உயர்த்துறது மாதிரி, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பாருங்கள் ஆர்டிகல், இது எல்லாமே என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 14 இருக்குது. சட்டத்தின் முன் என்ன அனைவரும் சமம், சரியா? பொது இடங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல். தீண்டாமை இருக்கவே கூடாது. 18 பட்டம் இருக்கக்கூடாது. சட்டத்தின் முன் எல்லாரும் சமம். அடுத்து பொது இடத்துல பாகுபாடு காட்டக்கூடாது. 16. 17 தீண்டாமை இருக்கக்கூடாது. ஏதோ இன்னொன்று விட்டுட்டோமே, பொது வேலை வாய்ப்பில் 15. 15 பொது இடங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. 16 பொது வேலை வாய்ப்பில்
சம வாய்ப்பு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அங்கே தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போராடி வாங்கினாங்க அப்போ இருந்து 1-2 பேர். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அம்பேத்கர் தான் கான்ஸ்டியூஷனே முழுசாக எழுதினார்னு. கிடையாது. முன்னாடி சொல்லியிருப்பேன். இவனுங்க முன்னாடி எழுதிக்கிட்டானுங்க, எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இவரை தலைவராக போட்டானுங்க. அப்போ எப்போ கேட்டாலும் என்ன ஆகுது, ஏன்னா அவனுங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டானுங்க எல்லாமே. அதில் அம்பேத்கர் மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா போராடி மாற்றினாங்க. இதெல்லாம் இந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் அவங்க போராடி மாற்றினாங்க. அதனால தான் கொஞ்சமாவது நடந்துருக்குது. மற்றபடி அதனால தான் அம்பேத்கரே சொல்லுவார், அதான் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தோடனே ஒரு ஏதோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஒன்று இந்த ஆள் ஒரு ஆள் இந்த இவனு குரூப் சங்கிமைங்க குரூப், காங்கிரஸ் ஃபுல்லாகவே சங்கிமைங்க குரூப் தான் இருந்துக்கிட்டு நீங்கள் தானே எழுதுனீங்க அப்படின்னாங்க. உடனே திருத்தம் கொண்டு வர சொல்கிறீங்க அப்படின்னா, தேவைப்பட்டால் திருத்தம் தான் செய்யணும். இதேமாதிரி சொல்லியிருக்கானுங்க நிறைய தடவை. நீங்கள் தானே எழுதுனீங்கன்னு. நான் எழுதுன இதே சட்டத்தை என்ன பண்ண போகிறேன், நான் போட்டு தீ விட்டு எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எரிக்கவும் செய்வார். ஏன்னா அவரே சொல்லுவார், நான் எங்கேயே எழுதுனேன், எல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண மாற்றத்தை கொண்டுட்டு வந்தேன். அதில் அவர் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தாங்க, காந்தியடிகள் இந்த மாதிரி ஆட்கள்லாம். மற்ற காந்தியடிகள் அங்கே போகலை, சட்டம் இயற்றும் துறைக்கு உள்ளே போகலை. சரியா? சரி, ரைட். அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வரலாறு ரொம்ப முக்கியமாக வச்சுட்டே ஏமாத்திட்டுறானுங்க. இந்த கக்காப்புக்கானுங்க அவனுங்களால நேராக நின்று எதிரி நேராக போடுறான். இப்போல்லாம் வந்துட்டு 1ஆம் நம்பர் திருட்டுப்பாய இவன் இன்னும் 2-3 குரூப்லாம் இருக்கானுங்க. அவனுங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு இளைஞர்களை தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. சரியா? சரி, அவனுங்கள்ட்ட வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இருக்க முடியும். தீண்டாமை ஆர்டிகல் 17 18 பட்டங்களை ஒழித்தல். அடுத்து எல்லோரும் சமமாக்கியாச்சா? 14லேருந்து 18 வரைக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, சுதந்திர உரிமை. எல்லாத்தையும் சமமாகினதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுக்குறாங்க. சுதந்திர உரிமை, சில சுதந்திர உரிமைகள், சுதந்திரத்துக்கு ரைட் டு ஃப்ரீடம் 2வது. இதில் ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் என்னென்ன இருக்குது. தனி மனிதன் சுதந்திரமாக இருக்கிறதுக்காக தனி மனிதன் ஆர்டிகல் தான் இது. 19லேருந்து 22 வரைக்கும். இதில் 19ல் ஒரு 6 உரிமைகள் இருக்கும். 6. சரியா? இதை மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் சின்ன வயசில். கிடையாது. ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் எல்லாமே என்னது, அடிப்படை உரிமைகள். இதை மட்டும் நம்ம சொல்லுவோம். பேச்சு உரிமை, எழுத்து உரிமை அதெல்லாம் அடித்து நவுத்துறது அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. அது இதில் தான் இருக்கும். 19ல் பேச்சு உரிமை, சிந்தனையை வெளிப்படுத்தும் உரிமை. ஃபஸ்ட்டு சிந்திக்கிறதுக்கான உரிமை. நீங்கள் எப்படி வேணாலும் சிந்திச்சிக்கலாம். நீங்கள் உங்களுடைய சிந்தனை என்ன பண்ணலாம், வெளிப்படுத்துறது, எக்ஸ்பிரஷன். பேச்சு மூலியமாகவோ எழுத்து மூலியமாக வெளிப்படுத்தலாம். அடுத்தது அமைதியாகவும் ஆயுதமின்றியும் கூடுதல். அடுத்தது சங்கங்களை உருவாக்குதல். சுதந்திரமாக நாடு முழுவதும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை சைக்கிளில் ஒரு 2 பேர் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டுருக்கிறானுங்க. யூடியூப்பில் வருதா பார்த்தீங்களா? 3 சக்கர வண்டியில் வண்டி மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. நீங்களும் போகலாம், நானும் போகலாம். அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நாட்டின் எந்த பகுதியில் வேணாலும் என்ன பண்ணலாம், போய் தங்கலாம், ரசிக்கலாம். அதனால தான் வட இண்டியன்ஸு வேறு மாநிலத்துக்காரன் நம்ம ஊரில் வந்து தங்குறான், வீடு கட்டுறான், எல்லாம் பண்ணுறான். நம்ம அங்கே போகிறோம், நம்ம ஆளுங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே. இதெல்லாம் அடுத்து பிடித்தமான தொழில் செய்தல். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம். இதெல்லாம் எந்த ஆர்டிகல் சொல்லுது, 19. இது அப்படியே ஒரு ஆர்டராக பேசலாம். சிந்திக்கிறது, பேசுகிறது. ஃபஸ்ட்டு பேசினா என்ன பண்ணலாம், கூட்டம் கூடுறது 2வது. ஆயுதமின்றி கூடணும், ரொம்ப முக்கியம். கூடனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எல்லாம் பேசி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிக்கிறோம். சங்கம் பதிவு செய்கிறதுக்கான உரிமை. சங்கம் ஆரம்பித்தா போர் அடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றுறது. டூர் போகலாம்னு போகலாமா, அந்த மாதிரி ஆர்டராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. டூர் போகிற இடத்துல ஜம்மு காஷ்மீர் பிடிச்சி போச்சு, அங்கேயே என்ன பண்ணிடலாம், செட்டில் ஆகிடலாம். ஆனால் முன்னாடி என்னமா 270 370 270 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து 370 70 சரி, ஏதோ ஒன்று. ஜம்மு காஷ்மீர் மாதிரி சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம். அப்போ வாங்க முடியாது, நம்மலாம் போய் அங்கே. இப்போ வாங்கி அங்கேயே செட்டில் ஆகலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? 272 அது சரி, அது பார்த்துக்கலாம். அடுத்தது அங்கே நம்ம தங்கி வசிக்கணும்னா என்ன பண்ணணும், வருமானம் வரணும். வருமானம் எப்படி கிடைக்கும்,
தொழில் செஞ்சாக்கா அதான் இது. மொத்தம் 6. அடுத்தது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை. குற்றம் யாருங்க குற்றவாளி? நம்மளுடைய சட்டம் இருக்குல்ல, நம்ம நாட்டோட சட்டங்கள், அந்த சட்டத்துக்கு புறம்பா யாராவது செயல்பட்டால் அவன் தான் குற்றவாளி. சட்டத்துக்கு புறம்பா, சரியா? இப்போ சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டால் யார் கேஸ் போடுவாங்க? போலீஸு. போலீஸ் தானே கேஸ் போடுவாங்க. அதான் சொல்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு. இப்போ நடைமுறையில் அந்த சட்டம் இருக்கணும். அந்த சட்டத்தை மீறினா தான் என்ன பண்ண முடியும்? என் மேலே கேஸ் போட முடியும். அதான் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டு பாருங்கள், இந்த சட்டம் இந்திய தண்டனை அதெல்லாம் பேரெலாம் மாற்றி வச்சுருக்கிறானுங்க. இப்போது அதுதான் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டத்தில் இது செய்யக்கூடாதுன்னு இருக்கு, இவன் செஞ்சுருக்கா, அதனால் இந்த இதை மீறினால் இந்த தண்டனைன்னு இருக்கும் இன்னொரு சட்டத்தில். அதான் இந்தியன் பீனல் கோடு, தண்டனை சட்டம். இந்த தப்புக்கு இந்த தண்டனை. அப்போ இந்த செக்ஷன் படி என்ன பண்ணுங்க, இவருக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு போலீஸ்காரர் வாதாடுவார். நீதிபதி வெரிஃபை பண்ணுவாங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காரா இல்லைன்னு. ப்ரூவ் ஆச்சுனாக்கா அவருக்கு வந்துட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தண்டனை தான் கொடுக்கும். நீதிபதி அவர் இஷ்டத்துக்குலாம் கொடுக்கக்கூடாது. இந்த இவங்க உட்காந்து இப்போ கதை விட்டுட்டுருக்காங்க. நம்மளாம் கேனேன்ட்டு ராமாயணம் புராதனம் படத்தில் உள்ள சீன்லாம் எடுத்து சொல்லி தண்டனை கொடுக்குறான் மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது? நடைமுறையில் உள்ள சட்டம். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா இவன் தப்பு செஞ்சான்றது. அப்போ தண்டனை அந்த சட்டத்தின் பண்ணி தான் கொடுக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் கொடுக்கக்கூடாது. நீ பெரிய அப்பாட்டாக்கர்லாம் கிடையாது நீதிபதி, புரியுதா? அந்த சட்டத்தை எங்கே உருவாக்குவாங்க? சட்டம் இயற்றுந்துறையில் உருவாக்கி சட்டம் வரும். அதை வச்சு ப்ரூஃப் இருந்துச்சுனாக்கா அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்லைனா அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் அதனால தான் என்னென்னு சொல்லுவாங்க, இந்தியாவை சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படிம்பாங்க இந்தியா. ரூல் ஆஃப் லா, நடைமுறையில் சட்டத்தின் அடிப்படை. அதேமாதிரி தண்டனை கொடுக்குறாரு. இந்த ப்ரூவ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நடைமுறையில் இப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொலை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தண்டனை? இன்றைக்கி நடைமுறையில் என்ன சட்டம் இருக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி கொலை பண்ணாக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில் இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனைன்னு இருக்குது, சரியா? அந்த தண்டனை தான் எனக்கு கொடுக்க முடியும். நாளைக்கு ஒரு சட்டம் பண்ணுறாங்க, அந்த சட்டத்தில் ஒருத்தனை கொலை பண்ணால் அவனுக்கு தூக்கு தண்டனை நாளைக்கு தான் அந்த சட்டம் வருது. ஆனால் எனக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கணும்? இன்றைக்கி நடைமுறையில் நான் தப்பு பண்ணும் பொழுது என்ன சட்டம் நடைமுறையில் இருந்தோ அந்த தண்டனையை தான் எனக்கு கொடுக்கணும், சரியா? அதான் ரெண்டாவது பயன். அதே மாதிரி 2 தண்டனை கொடுக்கக்கூடாது. நீ ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, 7 வருஷம் இருந்துட்டேன், 14 வருஷம் இருந்துட்டேன், அதுக்கப்புறம் தூக்கில் போடுறது அப்படி பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் இந்த பேரறிவாளன் இவங்க சாந்தன் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள ரிலீஸ் பண்ணது. ஆல்ரெடி 20-30 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டானுங்க, திரும்ப அவனுக்கு தூக்கு தண்டனை. அப்போ 2 தண்டனை ஆயிடுச்சா? இதை எடுத்து சொல்லி தான் அவங்கள தண்டனை நிறைவேற்றாமல் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, தப்பு செய்தவரே சாட்சியாக நிறுத்தக்கூடாது. நான் தான் கொலை பண்ணேன், நானே சொல்கிறேன் ஆமாங்க நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னா அதோட நிறுத்தக்கூடாது. ப்ரூவ் பண்ணணும், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சர்ச் பண்ணணும். போலீஸ் கூட்டிகிட்டு போய் கை ரேகை எடுக்கிறது, எப்படி செஞ்ச இதெல்லாம் ரெக்கார்டு வைக்கிறது. நீதிபதிக்கிட்ட போய் எங்கள் கொலை பண்ணவரே ஒத்துக்கிட்டாருங்க அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. எவிடன்ஸ் போய் எடுத்துகிட்டு வாயா போயா அப்படின்னு அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு? ஏன்னா இப்போ நான் எனக்கு பணம் தேவை இருக்குது, ஒருத்தன் கூப்பிட்டு அவனை கொலை பண்ணிட்டு வான்னு என்கிட்ட காசு கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி யார்? அவன். நான் சும்மா கருவி. இந்த இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கு கூட பார்த்தீங்கன்னா உண்மை குற்றவாளி எப்படிங்க யாரா அந்த கருவி? அந்த குரூப்பாக தான் இருப்பானுங்க, நீங்கள் சொல்கிற குரூப்பாக தான் இருக்கும். அடுத்தது அதுக்கு தான் இதெல்லாம். இது என்ன சொல்லுது ஆர்டிக்கல்? உங்கள் இதெல்லாம் சும்மா நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம எக்ஸாம்லாம் கேட்க மாட்டான், ஆனால் இது கேட்பான். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமையை பற்றி எந்த ஆர்டிக்கல் கூறுது? எந்த ஆர்டிக்கல்? 20. அடுத்து ஆர்டிக்கல் 20. இது டெஃபினிஷன் கொடுத்தா ஒரு தீர்ப்பே ஏகப்பட்ட டெஃபினிஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒருத்தன் இந்த பூமியில் பிறந்தாச்சு,
அவனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கான உரிமை அவனுக்கு முழுக்க முழுக்க இருக்குது. சுகாதாரத்தோடு உணவுலாம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில். அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, சட்டத்தை தவிர இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட, அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை தவிர வேறு யாரும் அடுத்தவனுடைய உயிரையோ சுதந்திரத்தையோ பறிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. சட்டம் மட்டும் பறிக்கலாம். எப்படி பறிக்கலாம்? இப்போ நான் 4-5 கொலை பண்ணிட்டேன், தூக்கு தண்டனை கொடு. யார் சொல்லுவா? சட்டம் கொண்டு வரலாம். வேறு யாரும் அவன்லாம் கொன்னதுனால நான் கொன்னங்க, இந்த சினிமாவில் பார்க்குறாங்கள ஹீரோ, அப்படி அவரை கொன்னதுனால பழிக்கு பழி வாங்குறது அப்படிலாம் பண்ண முடியாது. பண்ணாலும் அவனுக்கு என்ன பண்ணணும்? தண்டனை தான் கொடுக்கணும். சரி, அது மாதிரி உயிர் வாழுதல் தனி மனித சுதந்திரத்துக்கான பாருங்கள் ஆர்டிகல் 21. உயிரை பறிக்கவும் சுதந்திரத்தை பறிக்கவும் சட்டத்திற்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. அப்பா அம்மா கூட கிடையாது. குழந்தைய வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது, 10 நாள் 15 நாளைக்கு அடிக்கிறது. அவன் போய் கேஸ் கொடுத்தானா என்ன ஆகணும்? சட்டப்படி அப்பா அம்மையை தூக்கி உள்ளே தான் வைக்கணும். அந்த மாதிரி. அடுத்து ஆர்டிகல் 21A, இது நடுவில் சேர்த்துனது 86வது அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க, முக்கியமானது. 2002 86வது சட்ட திருத்தம் 21A. இந்த ஆர்டிகளை நடைமுறைப்படுத்துறதுக்காக சட்டம் 2009 வருது. இந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டம் கொண்டுட்டு வருவாங்க. சரி, அது மாதிரி இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009. சரியா? இந்த ஆர்டிகல் 21A எப்போ கொண்டு வராங்கன்னா 2002 இந்த ஆர்டிகல் வந்துருச்சு. இந்த ஆர்டிகலை செயல்படுத்துறதுக்கான சட்டம் 2009 தான் வருது. ஓகேவா? சரி, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும். இது அரசாங்கத்தோட வேலை. இது கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அது உங்கள் குழந்தையாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். உங்களுக்குலாம் வயசாகிடுச்சா, சரி, உங்கள் ரிலேட்டிவ் குழந்தை, உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை, யாரோ ஒரு குழந்தை அனாதை, அது கிடைக்கலன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடலாம். எந்த ஆர்டிகல் படி? 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். எந்த ஆர்டிகல்னு கேட்பாங்க. 21A பாருங்கள். உயிர் வாழுதலுக்கு அடுத்தபடியாக அதை வச்சுருக்காங்க 21A. ஆனால் கல்விங்கிறது உயிருக்கு அவ்வளோ முக்கியம் மனிதனுக்கு. அதனால தான் அந்த ஆர்டிகல் அங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, இது எந்த வருஷம் அந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க? 2002. அது எத்தனையாவது சட்ட திருத்தம்? அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம் 86வது. 3 கேள்வி. 1, 2, 3. 4வது கேள்வி, இலவச கட்டாய கல்விங்கிறது எந்த வயசுலேருந்து எந்த வயசு குழந்தைங்களுக்குன்னு கேட்பாங்க. 6லேருந்துனா இப்போ 5 வயசு முடிஞ்சோடனே 1ஆவதா? எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முதல்ல பணத்துக்கு பிடிச்ச கேடு. அதெல்லாம் அந்த வயசில் அந்த குழந்தை என்ன கற்றுக்கும்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு பெருமை பேத்திக்கிறதுக்காக என் பிள்ளை டேடி மம்மி அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறக்கா, ப்ரீகேஜி போகிறா, எல்கேஜி போகிறா. ஆமாம், 1 லட்ச ரூபா ஃபீஸு. அது பெருமை. பாவம் வீட்டுக்காரன் எங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும். ஆமாம் தானே? அந்த வயசில் என்ன கற்றுக்க அந்த குழந்த? அதில் வேறு இங்கிலீஷ் பேசுதாம்மா. மம்மி சொல்லு, டேடி சொல்லு. என்ன ரைம்ஸா? ரைம்ஸ். காசுக்கு பிடிச்ச கேடு அதெல்லாம். சரி, அழகாக உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த வயசில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம் 7 வயசில் தான் 1ஆவதுக்கே அனுப்புகிறான். இன்றைக்கி நார்வே, ஸ்வீடன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் 3 வயசில் தூக்கிட்டு போய் அங்கே போட்டு வந்துடுறது. அவரை போட்டு வந்து டைம் பாஸ் ஆகலாம், அது பாஸ் ஆகலன்னு அப்புறம் அந்த வெளிநாட்டிலேருந்து நாய், குரங்கு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து செல்லப்பிராணியை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் தானே? ஆமாம். அப்புறம் ஒரு பக்கம் மாமியார் மாமனாரெலாம் தூக்கிட்டு போய் எங்கே போடுறது? முதியோர் இல்லத்தில் போடுறது. எல்லாம் நடக்குது. சரி, அடுத்தது ஓகேவா? அப்போ எத்தனாவது வரைக்கும்? 6ஆவதுலேருந்து 14 வயசுனா எவ்வளவு? 8th. ஆமாம், அதான் அது வரைக்கும் கட்டாயம் கல்வி கொடுக்கணும் அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த கல்வினா அவனு படித்து எழுத்தறிவு, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு பேசிக் புரிய வச்சா போதும். இந்த நம்ம தமிழ்நாடு புக்கில் நீட்டுன்ற பேரில் மாற்றி வச்சுருக்கானுங்க பாருங்கள், குப்பை. அது படித்தாலும் புரியவே மாட்டேங்குது. வேஸ்ட்டு குப்பை. அது தான் நாலேஜ் இல்லாதவன் படித்தானா அது சத்தியமாக ஒன்றுமே புரியாது. மிஞ்சி போனால் அந்த இயரு அப்புறம் வேறு இதுதான் புரியும் நீட்டுன்ற பேரில். ஏன்னா நிறைய பேர் படிக்கிறோமா தமிழ்நாட்டில், வயிற்றுச்சலில் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த குரூப்பு. சரி, நீட்டுன்ற பேரில் அதுக்கு முன்னாடி இருந்த புக்கை படித்து பாருங்கள். நீங்கள் சும்மா எடுத்து படித்து பாருங்கள், பழசு இருக்கும் நெட்டில். படிச்சிங்கன்னா நீங்களே புரியும் உங்களுக்கு வரலாறுலாம். சரி,
இதாங்க. அடுத்து ஆர்டிகல் 22. ஒருத்தனை கைது செய்கிறாங்க. யார் கைது செய்வா? போலீஸ். என்ன கேஸுக்கு? கிரிமினல் கேஸுக்கு தான் கைது பண்ணுவாங்க. உங்களை வந்து கைது பண்ணுறாங்க ஒரு போலீஸ் அப்படின்னாக்கா, உங்களை ஏன் கைது பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணும்? அவர் காரணத்தை சொல்லணும். சரியா? கைது பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே ட்ராவலிங் டைம் போக 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மேஜிஸ்ட்ரேட், குற்ற வழக்கெல்லாம் விசாரிப்பார்ல, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவர்கிட்ட போய் எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதை பதிவு பண்ணிவிட்டு அதில் தான் எழுதியிருப்பாங்க, இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு எனக்கு நான் கேள்விப்பட்டேன், போய் பார்த்தோம், எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு, இவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஊர்ஜிதமாகுது, ஸோ நான் காவலில் எடுக்கிறேன், கைது பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பார் சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது, உண்மை தானே இல்லை பொய்யா அவருக்கு புனையப்பட்டதா அந்த வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி பார்ப்பார். ஓகே, எவிடன்ஸ்லாம் இருக்குது, சரி ரைட், அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கையெழுத்து போடணும். அப்புறம் தான் கொண்டு போய் அடைக்க முடியும் ஜெயிலில். நீதிமன்ற காவல்னால் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. சரியா? போலீஸ் காவல்னால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணுவாங்க. நியூஸ்லாம் பாருங்கள், அதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம். கார்த்தி புரியுதா? அந்த மாதிரி அதெல்லாம் அங்கே நான் சொல்லலை, அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை அடைச்சி வச்சுட்டாங்க ஜெயிலில் அல்லது இதில், நீங்கள் உங்களுடைய வக்கீலை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அது எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் விடலை அப்படின்னாக்க என்ன அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் வழக்கு தொடுக்கலாம். கைது செய்யும் பொழுது முன்னாடி என்ன பண்ணணும்? காரணம் சொல்ல வேண்டும். கைது செய்த 24 மணி நேரத்தில் நீதித்துறையிடம் ஒப்படைத்து ஒப்புதல் பெற வேண்டும். அவருக்கு வழக்கறிஞர் நியமிக்க அனுமதி தரணும். ரைட், அதை விட்டுருங்க. அடுத்தது தடுப்பு காவல். இதை தான் புதுசாக வந்திருக்க சட்டம். உங்களை எதுக்குன்னே சொல்ல வேணாம், உங்களை கைது பண்ணலாம். கொடுமையான சட்டம். என்ன மாதிரி எப்போ வந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் பீரியடில் ரவுலட் சட்டத்தில் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னே தெரியாது, அதை பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி ஒரு மோசமான கேட்டால் நாங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறான். இப்போ என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னே தெரியாது. அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் தான் இப்போ கிடையாது. என்னன்னே தெரியாமல் நீங்கள் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சிடலாம். இப்போ உள்ள சட்டம் புதுசாக மாற்றிருக்கானுங்களே, அதுக்கு தான் வக்கீல்லாம் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கானுங்க. நமக்காக கோர்ட்டில் பாருங்கள், வழக்கெல்லாம் நடக்கலை, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் புது சட்டம் எங்களுக்கு கொண்டு வந்துடுறோம், உங்கள் சட்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. கவனிச்சிங்களா? அதெல்லாம் யாருக்காக கொண்டு வராங்க? ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்காங்க வக்கீல்லாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்னா என்ன பண்ணுறான்? நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை இதை வழக்க நீங்களே சட்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கான சட்டத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு நீதிபதிகள் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் எவன் நல்லவன் கெட்டவன் தெரியும் உங்களுக்கு. நியூஸ் பார்க்காம இதுவும் தெரியாமல் அதுவும் தெரியாமல் அப்புறம் ஏமாந்திட்டு தான் போவானுங்க. அடுத்து மேற்கண்ட 3 விதிமுறையும் எதற்கு தேவையில்லை. எதுக்குன்னா தடுப்பு காவல்னு சொல்ல, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அந்த குண்டாசுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குண்டாசுன்னு. இப்போ கூட அந்த சோசியல் மீடியாவில் ஒரு 2-3 துபாகூர் பசங்களை பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆமாம், கச்ச பொறிக்கிங்க அவனுங்க. அதாவது தப்பு செஞ்சால் தானே என்னை கைது பண்ணணும். பட் நான் தப்பு செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து என் மேலே கேஸ் நிறையா போட்டிருக்காங்க. வெளியில் இருந்தானா இன்னும் நிறைய பெரிய சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது என்னால் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எந்த காரணம் எதையுமே சொல்லாமல் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க 6 மாதத்துக்கு குறைஞ்சது. அதுக்கு பேர் தானே அது தடுப்பு காவல். அதுக்கு பேர் தானே அது தடுப்பு காவல். ஏன் தெரியுமா அவங்கள அப்படி திட்டினேன்? எதிரிக்கிட்ட இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு தப்பாக இளைஞர்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறானுங்க. உண்மையான வரலாறு என்னன்னே தெரியாமல் பேசிட்டு தரானுங்க. எனக்கு பேசுகிற ஆளுங்கள்லாம் இல்லைன்னா இவெல்லாம் முதல்ல மைக்கே பிடிச்சிருக்க முடியாது. கோமணத்தை கட்டிக்கிட்டு இடுப்பில் துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு செருப்பு கூட போட முடியாமல் தெருவில் சுற்றிட்டு, தெருவிலலாம் வர முடியாது. நீ அப்படியே வயலில் வேலை செஞ்சால் அப்படியே ஓடி போயிரு.
அது கூட தெரியாமல் இந்த மூதேவிங்க வரலாறு தெரியுது அவனுங்களுக்கு தெரியும், ஆனால் காசு பொறுக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் தப்பு தப்பாக கைட் பண்ணுறானுங்க. அதுக்கு தான் திட்டினேன் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி. நம்ம தானே அதுக்கு பேர் தானே. அதனால தான் நாயை கூட சொல்ல மாட்டேன், அது நன்றி உள்ளது, அது அந்த வேலையெல்லாம் செய்யாது. பாருங்க, இதில் கூட ஒரு கிளி காப்பாற்றிருக்கு ஒரு குடும்பத்தை. எதில்? வயநாட்டில். நைட்டில் திடீர்னு வெள்ளம் வந்ததுனால தான் பிரச்சனை. வெள்ளம் கூட இல்லை, அது மணல் சரிவு, அப்படி சேறு சகதியமாக வந்து அதை பற்றி பேசியிருப்போம். கிளி பயங்கரமாக கத்தியிருக்கு. ஏன்னா வீட்டு ஓனர் வந்து எந்திரிச்சு வந்து பார்த்துருக்காரு. பார்த்தாக்கா அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காமா எல்லாம். அப்படி அந்த குடும்பம் எஸ்கேப். அதோட நன்றி உள்ளது நாய். ஆமா தானே? சரி, அதனால தான் அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஒருவரால் சமூகத்துக்கு ஆபத்து நேரும் எனில் அவரை 3 மாதம் நேரலாம், நேரப்போகுது அப்படின்னு கருதும் பட்சத்தில் குண்டாஸ் தூக்கி போடுவாங்க. அது பெரிய ப்ராசஸ், சும்மாலாம் இல்லை. சரி, ரைட், இதெல்லாம் படித்து பாருங்கள், தெரியணும். சந்தேக இருப்பின் நீதித்துறை ஒப்புதலுன்னு 3 மாதத்தை அதிகப்படுத்தலாம். அது வேண்டாம், விட்டுருங்க. ரைட், அதெல்லாம் அப்புறம் நீங்கள் படிச்சுட்டு கேளுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் என்னது? சுதந்திரம். ஒரு தனி மனித சுதந்திரத்தை ஃபஸ்ட் என்னது? ஆர்டிகல் 19. சில 6 உரிமைகள், பேசுகிறது, சிந்திக்கிறது, தங்கிறது, அதெல்லாம். 20 தண்டனை எப்படி கொடுக்கணும், எதன் அடிப்படையில் தண்டனை கொடுக்கணும், யார் குற்றவாளி. அடுத்தது 21 வாழ்வதற்கான உரிமை. 21A கல்வி பெறும் உரிமை. ஒருத்தன் எப்படி கைது செய்யலாம், கைது செஞ்சு ஜெயிலில் போட்டு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எது நடக்கும், அவனுக்கு தண்டனை கொடுக்குறது. எது? ஆர்டிகல் 20. எந்த அடிப்படையில் கொடுக்கணும் தண்டனை? சட்டத்தில் என்ன நடைமுறையில் என்ன சட்டம் இருந்துச்சு அந்த இதுபடி தான் எனக்கு தண்டனை கொடுக்கணும். யார் குற்றவாளி? நடைமுறையில் சட்டத்தை ஏன் மீறணும்னா அவன் தான் யார்? குற்றவாளி. அன்னைக்கு நான் தப்பு செய்கிற அன்னைக்கு. ரைட், அவ்வளோ அர்த்தம் இருக்குது அதில். அடுத்தது துணைப்பகுதி 3. ஃபஸ்ட்டு எல்லோரும் சமம். 14லேருந்து 18, 19லேருந்து 22 சமமாக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சுதந்திரம் கொடுக்குறோம். சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகும்? வலிமையானவன் எளியோரை சுரண்டுவான். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வலிமையாக இருக்கிறவன் எளியோரை சுரண்டுவான். இதெல்லாம் ஆட்கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங். குழந்தையெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்களா? பேசாதமா கவனிமா. அதான் ஹியூமன் டிராஃபிக். குழந்தைங்க, பெண்ணுங்களை இவங்கெல்லாம் கடத்திட்டு போவாங்க. நிறைய படம் வந்துருக்கு பார்ப்பீங்க. அதான் வந்து என்னது? ஆட்கடத்தல். கொத்தடிமையாக வேலை செய்கிறது. வாகை சுடவா படம்லாம் பார்த்தீங்களா? அது. அப்புறம் வேறு என்னது? பரதேசியா? அதெல்லாம் கொத்தடிமை. கொத்தடிமைனா பாண்டட் லேபர். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 5000 50,000 வாங்கிக்குவாங்க அப்பாவோ அம்மாவோ. இவனை கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அந்த ஓனர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், எந்த வசதியும் இருக்காது. அதான் பாண்டட் லேபர். அதெல்லாம் தடை, இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் நலனுக்காக அரசாங்கம் சில வேலைகள் என்ன பண்ணலாம்? கட்டாயப்படுத்தலாம். அரசாங்கம் நான் இவ்வளோ தான் சம்பளம் தருவேன், இவ்வளோ தான் சம்பளம் தருவேன். அது யாருன்னு பாருங்கள். சேர் எடுத்துகிட்டு போய் போட்டுங்க. ஐயோ, இவ்வளோ தான் சம்பளம் தருவேன், என்ன நான் சொல்கிற வேலையை இவ்வளோ நேரம் செய்யும் அப்படின்னு என்ன பண்ணுறது? வற்புறுத்துறது. சரியா? அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க இருக்காங்கல்ல, யார்? டாக்டர்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் டாக்டர்ஸ்லாம் கட்டாயம் போய் டாக்டரு எம்பிபிஎஸ் முடிக்கிறான்ல, நீட்டு வரதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் முடிக்கிறான் இல்லையா? எம்பிபிஎஸ் முடித்தவொடனே ஒரு குறிப்பிட்ட வருஷம் போய் கிராமப்புறத்தில் வேலை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை. எதுக்குன்னா கிராமப்புறத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். அந்த மாதிரி அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம் ஒரு சில வேலைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர், ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் அவன் 18 வயசு ஆயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் இத்தனை வருஷம் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கணும், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு இருக்குது. அப்படி கட்டுப்படுத்தலாம் நாட்டோட நலனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் அதே எக்ஸம்ஷன். அதை விட்டுருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த ஆர்டிகல் 24 14 வயதுக்கு உட்பட்டோரை தொழிற்சாலை போன்ற அபாய வேலைக்கு உட்படுத்தும். 14 வயசு வரைக்கும் தான் என்னது? அவன் குழந்தை, ஜோனைல் குழந்தை. அவன் என்ன பண்ணணும்? அப்போ ஜாலியாக சுற்றணும், உலகத்தை புரிஞ்சிக்கணும். அந்த டைமில் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? அவனை வேலையில் உட்கார வைக்கக்கூடாது. சரியா? அது எதுவும் அப்படியே லிங்க் இருக்கும். ரைட். தடை. அடுத்தது இதோட இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன்.
அடுத்தது இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரானது. சரியா? ரைட். அடுத்தது துணைப்பகுதி 4 சமய சுதந்திர உரிமை. இங்கே தான் நிறைய டெஸ்ட் அடிச்சிருப்பானுங்க. அதனால தான் இன்னும் இந்த மூட பழக்க வழக்கம்லாம் இன்னும் இருக்குது, போகலை. ஆர்டிகல் 25 சமயத்தை பரப்புதல், பின்பற்றுதல், உருவாக்குதல். இந்த அடிப்படையில் தான் இந்த கார்பரேட் சாமியாரெலாம் என்ன பண்ணுறான், புது புது சமயமாக உருவாக்குறானுங்க. இந்த சான்ட்டு இதெல்லாம் தான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் தன் நலன் மற்றவர் நலன் பாதித்தல் கூடாது. தப்பு. நீ உன் விருப்பம் என்னமோ பண்ணிக்க சமயத்து பேரில் அப்படின்றான். உன்னோட நலனும் மற்றவன் நலன் பாதிக்காமல் இருக்கணுன்றான். அளவு குத்துறது, நெருப்பில் ஓடுறது, முதுகு குத்திட்டு தொங்குறது, அருவாளில் ஏறி ஆடுறது. ஆமாம் ஆமாம், மண்டையில் அடியாப்பா. அது பரவாயில்ல. அது இப்போ நம்ம கேரளாவில் கூட பார்த்துருப்போம், நரபலி கொடுக்குறது. ஆனால் ஆந்திராவில் 2 ப்ரொஃபஸர் எத்தனைக்கு அது மூதேவிங்க, அப்பா அம்மா பொண்ணுங்க 2 பேரையும் நரபலி கொடுத்தோம்னா திரும்ப புத்துயிர் பெற்று வருவாங்க, இன்னும் அழகாக இருப்பாங்க, செல்வ செழிப்பெல்லாம் கூடுன்ட்டு. எங்கே இருக்குதுங்க போங்க. என்னத்த ப்ரொஃபஸர் ஆகி என்னத்தை கிழிச்சாங்களே தெரில. சரி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி, அது மாதிரி இருக்கக்கூடாது. பட் சமயம் இங்கே தான் இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சமய சுதந்திர உரிமை இது எங்கள் சமயம் சார்ந்தது, எங்கள் சனாதனம், எல்லா ஜாதியும் அரைச்சிக்கிறாங்களான்றாக்கா. இல்லை எங்கள் சமயத்தை மீறுறீங்க, இது எங்களோட இது ஜாதி, இதெல்லாம் வந்து என்னது எங்களோட சமயத்தில் சனாதனத்தில் இருக்குது அப்படின்னு அதை டச் பண்ண முடியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சமய நிறுவனங்களை உருவாக்கி அவற்றை நடத்துவதற்கான உரிமை தனித்தனியாக இருக்கா. நீங்கள் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், சமயத்துக்கான அந்த நிறுவனங்களை உருவாக்கலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த ஆசிரமெல்லாம் வருது. அடுத்தது ஆர்டிகல் 27 எந்த ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு தனிமை அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டாம். அரசாங்கத்துக்கு வரி எதுவும் செலுத்த தேவையில்லை. இப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு வாங்குகிறான் யூனியன் கவர்மெண்ட்டு, அதே ரிலீஜியஸ் செஸ் அப்படின்னு வாங்க முடியாது. செஸ்னாக்கா இப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எஜுகேஷன் செஸ்ன்னு ஒரு வரி வாங்குவோம். அந்த வரி பணத்தை முழுவதும் கல்விக்காக செலவு செய்யணும் நாடு முழுவதும். நம்மக்கிட்ட அந்த வசூலிச்சிக்கிறான். இப்போ போய் கேட்டால் நீ வந்து என்ன பண்ணு, புதிய கல்விக் கொள்கையில் நீ கையெழுத்து போட்டால் தான் நான் உனக்கு இதிலேருந்து பணம் தருவேன்றான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட. பார்த்தீங்களா, போன வாரம் நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்க மாட்டானாமா, அவன் சொல்ல அதை செஞ்சால் தான் கொடுப்பானாமா. எங்கே போகிறது, போடான்ட்டு வந்துட்டாருது, உடனே தட்டிட்டு நம்ம சிஎம். சரி, அந்த மாதிரி எஜுகேஷன் செஸ் இருக்கு இல்லையா. சரி, அது மாதிரி ரிலீஜியஸ் செஸ் அப்படின்னு அரசாங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 அரசு கல்வி நிறுவனங்களில் சமய போதனைலாம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி அரசு நடத்தும் பள்ளிகளுக்கு விதிவிலக்கு. சமய பள்ளினா ஒன்றும் கிடையாது. இப்போது இங்கே கந்தாசிரமம் போனீங்கன்னா அங்கே வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அதே மாதிரி அந்த கோயிலில் குருக்களாக வர்றதுக்கு ஸ்கூல் மந்திரம்லாம் ஆகம விதியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, மந்திரம்லாம் சமய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இல்லை. மற்றபடி பொதுக்கல்வி கற்றுக் கொடுக்குறாங்கல்ல ஸ்கூலோ காலேஜ், அங்கே என்ன பண்ணக்கூடாது, சமய போதனையெல்லாம் இருக்கக்கூடாது, ப்ரேயர் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இது விட்டுருங்க, இது வேண்டாம், போதும். அப்போ ஆர்டிகல் இதில் எல்லாமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. சமய சுதந்திர உரிமைக்கான துணைப்பகுதி எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை? 4. எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல்? 25லேருந்து 28 வரை. அடுத்தது துணைப்பகுதி 5 கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. கல்ச்சுரல் கேட்பாங்க. எந்த துணைப்பகுதி கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையை பற்றி பேசுது? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட். இது யாருக்கு அப்படின்னாக்கா சிறுபான்மையினருக்கு. ஆங்கிலத்தில் சிறுபான்மையினர் அப்படின்னா மைனாரிட்டிஸ். இந்திய அளவில் பார்த்தோம்னா மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க. எல்லாருமே சிறுபான்மையினர் தான், இங்கே ஒன்றுமே கிடையாது. கேட்டால் ஹிந்தி பேசுகிறவங்க பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி யாரோட மொழி தாய்மொழியும் கிடையாது. எல்லா காரணம் இங்கே சிறுபான்மையினர் தான். அவனுங்களாம் பிரித்து வச்சுருக்கிறானுங்க. சரியா? அடுத்தது ஹலோ. பட்டு தேசிய அளவில் பார்த்தோம்னா மொழி சிறுபான்மையினர் அப்படிம்பாங்க. தமிழ், தெலுங்கு இவங்கெல்லாம் வந்துட்டு என்னது சரி. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொழி சிறுபான்மையினரில் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா மத சிறுபான்மையினர், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். சரியா? இந்து,
தவிர வேறவங்களாம் யார் யார் இருக்காங்க? சீக்கியம் புத்தத்தெல்லாம் இதில் இந்துவில் கொண்டு வந்து சேர்த்தி விட்டானுங்க, சிறுபான்மையினர் இல்லைன்ட்டானுங்க. சரி, வேறு ஜொராஸ்டிசம், பார்சின்னு சொல்லுவாங்க, ஜொராஸ்டிசம். அடுத்தது இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்தவம். இவங்களாம் சமய சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர். தேசிய அளவில், மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா மொழி சிறுபான்மையினர். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வந்து மெஜாரிட்டி, பெரும்பான்மை மக்கள். சிறுபான்மை யார்? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அவனுங்க குஜராத்தி, மராத்தி, ஹிந்திக்காரெல்லாம் சொல்ல முடியாது. அவனுக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது. சரியா? ராஜஸ்தானிலேருந்து வர ராஜஸ்தானி தான் அவன் மொழி, ஹிந்தின்னு சொல்லுவான், ஹிந்தி கிடையாது, ராஜஸ்தானி. அந்த மாதிரி இவனுங்கள்லாம். அப்புறம் பீகாரிலேருந்து வரவன் அங்கே அந்தந்த மொழி. அவனுங்கள்லாம் வந்துட்டு யார்? நம்ம மாநிலத்தில் மொழி சிறுபான்மையினர். கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா தமிழ் மொழி சிறுபான்மை, பெரும்பான்மை அது கன்னடம். அதே மாதிரி கேரளாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் 2 இருக்குது. கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் ஆங்கிலத்தை அப்படி சொல்லாமல், அது தாய்மொழி இல்லைல்ல, யாரோட தாய்மொழியும் கிடையாதுல்ல. அது யாரோட தாய்மொழியும் கிடையாது. இப்போ நான் ஆங்கிலோ இந்தியன் கேட்டேன்னா அவங்க மைனாரிட்டிஸ் தான், ஆங்கிலோ இந்தியன்ஸ். யார் அது? சந்தோஷா கேட்டது? யார் கேட்டது? வெரி குட். அடுத்தது சிறுபான்மை மைனாரிட்டிஸ். இந்த மைனாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்? அவங்களுடைய மொழி, எழுத்து, கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாத்துக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உரிமை உண்டு. அப்போ நம்ம தமிழை பாதுகாத்துக்க நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ ஆந்திராவில் போய் இருக்கிறேன் அல்லது ஒடிசாவில் போய் இருக்கிறேன், நீ தமிழ் பேசக்கூடாதா அப்படின்னு அவன் சொல்ல முடியாது. அதே அவனுங்க இங்கே வந்திருக்காங்க, குஜராத்தி, இவங்கெல்லாம் குஜராத்தி பேசுகிற, தமிழ் பேசுகிற அப்படின்னு நம்ம என்னம்மா அடிக்கிறோம். ஆனால் அவனுக்கு நம்மளை என்ன பண்ணுறானுங்க? ஹிந்தி கற்றுக்கோ, ஹிந்தி பேசுன்றான். தப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம ஆளுங்களும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவனுக்கு பிடிக்காத கட்சியாமா, இவரோட புரட்சி தலைவருக்கு எதிராக இருந்தாங்களாமா, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களாமா, அதனால் இவர் எதிர்த்து தெரிவிக்கிறாங்களாமா. ஹிந்தி கற்றுக்காதனால என் வாழ்க்கையே போச்சு, ஐயோ கதறானுங்க முட்டா போயிலுங்க. ஏண்டா அவன் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இங்கேருந்து இங்கே வந்து பானிபூரியும் கொத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணியிருப்ப ஹிந்தி கற்றுக்கிறா, இங்கிலீஷ் கற்றுக்காம? அங்கே போய் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆமாம், அவனுக்கே வடை விற்கிறதுக்கு இடம்லாம் இங்கே வரான், அங்கே போய் என்ன பண்ணியிருப்ப? அவனுக்கு வேலைலாம் தான் இங்கே வரான், படையெடுத்து வரானுங்க. அன்றைக்கி வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிது, குப்பு குப்பு குப்புன்னு வடை இறங்கி போகிறானுங்க. உள்ள கிராமம் வரைக்கும்லாம் பரவிட்டானுங்க உள்ளே, வேலை இல்லாமல். இன்றைக்கி தாராபுரத்தில் அன்றைக்கி இப்போ பஸ்ஸு ஃபுல்லாக ஏறி ஈரோட்டில் ஏறி 20-30 நான் பழனி வைக்க ஏதோ வருவானுங்கன்னு பார்த்தாக்க தாராபுரத்துலேயே இறங்குறான். அது நடுவில் ஒரு சின்ன சிட்டி, அங்கே உள்ள வேலை அவ்வளோ பேர் உள்ளே இருக்கானுங்க. நீங்கள் அதை கற்றுக்கிட்டு எங்கே போவீங்க? நீங்களும் 2 பேரும் மாற்றி மாற்றி பேன் பார்க்க வேண்டியது தான். மொட்டை தலைக்கு பேன் பார்க்க வேண்டியது தான். சரி, அது தெரியலை, இவனுங்க பேசிட்டு இருக்கிறானுங்க, அது சும்மாவே உட்காந்துருக்கானுங்க பாருங்கள். ஆமாம், சரி. அதெல்லாம் மொழி, எழுத்து, கலாச்சாரம். ஆமாவா? கலாச்சாரம்னா எப்படி சாப்பிட்றோம், எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லாமே. குஜராத்தி வராங்க, அவங்க இஷ்டத்துக்கு குஜராத்தி சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அவன் மொழி. இன்னும் நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் கூட சௌராஷ்டிரா ஸ்கூல் இருக்குது, மைனாரிட்டி ஸ்கூல் இது. அதே மாதிரி மொழி அடிப்படையில் கோயம்புத்தூர் போனீங்கன்னா குஜராத்தி ஸ்கூலே நடத்துகிறான். உக்கானியாக ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கும், குஜராத்திக்காரங்க அவங்க நடத்துகிறான், அவங்க மொழி அதில் இருக்குது. இது எல்லாமே சரியா? ரைட். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், ஸ்கூலில் ஒரு பாடம் இருக்கும், தமிழுக்கு வேண்டாம், நான் தெலுங்கு வேணால் தெலுங்கு எடுத்துக்கங்க. தெலுங்குலேயும் புக்கு கொடுத்துருக்காங்க. நான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பார்டர்லாம் இருக்காங்களே, ஆந்திரா பார்டர்லாம் தமிழில் எப்படி இருக்குது, அது மாதிரி தெலுங்குலேயே இருக்கும். அப்போ கூட அந்த அங்கேருந்து வந்த எம்எல்ஏ எங்கள் ஊரில் தமிழ் புத்தகம் வேணும்னோன்னா உடனே கொடுத்து விட்டாரு அப்படின்னா நியூஸில் வந்துருக்கும். ஒரு நடிகை எம்எல்ஏ ஆந்திராவிலேருந்து. அதெல்லாம் கன்னடம். தெலுங்கா கன்னடமா? ஒசூர் தெலுங்கில் இருக்காது, கேளுங்க. தெலுங்கு கன்னடம் ரெண்டுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். ஆமாவா? பார்த்துருக்கீங்களா? ஸ்கிரிப்ட்னா எழுத்து இருக்குல்ல, வரி விடுவோம், ஒரே எழுத்து தான், உச்சரிப்பு தான் வேறு. அது ஏன் நாங்கள் பக்கத்தில் இருக்குல்ல, கர்நாடகா பார்டர் தானே, அதனால் போட்டிருப்பாங்க ஒசூர், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நடத்துறதுக்கு உரிமை உண்டு. அது அந்த அடிப்படையில் தான் என்ன இருக்குது, கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, இஸ்லாம் ஸ்கூல் இருக்குது,
இந்த சொன்னாலே அந்த இவங்க நம்ம தமிழ்நாட்டில் சௌராஷ்டிரா ஸ்கூலு இதெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில சிறப்பு உரிமை இருக்குது. அதை போய் அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ண முடியாது அரசாங்கம். அதையும் இவனுங்க டச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அங்கேருந்து. சரியா? இப்படி ஆர்டிக்கல் 14லேருந்து 30 வரைக்கும் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது? 14லேருந்து 30, 15, 16, 17 ஆர்டிக்கல். 17ஆ? நடுவில் ஒரு ஏ தானே வருது. ஆமாம், 15, 16, 17 ஆர்டிக்கல் எண்ணி பாருங்கள் இருக்கும். இந்த 14 ஆர்டிக்கலும் டைரெக்டாக நம்மளுக்கான அடிப்படை உரிமை நமக்கு கிடைக்கலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம். சரியா? என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அப்படி ஆர்டரை சொல்லுங்கள் பாப்பா. சமத்துவம், சப்பாட்டு மட்டும் சொல்லுங்கள். சமத்துவ உரிமை, அப்புறம் தனி மனித சுதந்திர உரிமை, அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்தது சமய சுதந்திர உரிமை, 5வது தானே அது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆர்டரா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் சமமாக்குறாங்க. 2வது சமமாக்கணும்னு சுதந்திரம் கொடுக்குறாங்க. சுதந்திரம் கொடுத்தா சுரண்டுவான், அதுக்கு எதிரான உரிமை. அதுக்கப்புறம் சமயம், அதுக்கப்புறம் தான் கல்வி கலாச்சார உரிமை. சரியா? ரைட். அதில் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதில் 19 ரொம்ப ரொம்ப முக்கியம், 14 முக்கியம், 16 முக்கியம், 21A இதெல்லாம் இண்டிவிஜுவலாக கேட்க வாய்ப்பு இருக்குது தனியாக. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எந்த பாட்டில் வருது, எந்த சப்பாட்டுன்னு கேட்பாங்க. இந்த 17 அடிப்படை உரிமையும் கிடைக்கல, ஆர்டிக்கலில் உள்ள அடிப்படை உரிமை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம். உடனே எடுத்து விசாரிப்பாங்க. அப்போ அந்த நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? 32. அது ஒரு உங்களுக்கான அடிப்படை உரிமையாகவே கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் கிடைக்கலன்னா போகலாம் அப்படிங்கிறதே என்னது? ஒரு அடிப்படை உரிமை. ஓகேவா? ஆர்டிக்கல் 32. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டருக்கு பேர் தானே இது நீதி பேராணை, ரிட். நான் ரிட் மனு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எடுத்து விசாரிப்பாங்க. அப்போ ரிட் போகிறீங்கன்னாவே என்ன அர்த்தம்? ரிட் மனு தாக்கல் பண்ண போகிறேன் இந்த ஆர்டர் வாங்குறதுக்காக. என்ன அர்த்தம்? உன்னோட அடிப்படை உரிமை 14லேருந்து 30 வரைக்கும் உள்ளது கட்டுன்னு அர்த்தம். 31 காணும் பாருங்கள். இல்லை தானே? அது சொத்து உரிமை ஆக்சுவலாக இருந்தது முன்னாடி. அதை தூக்கி பின்னாடி கொண்டு போய் சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. அடிப்படை உரிமை இல்லை, பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. என்ன காரணம்? எனக்கு சொத்து வச்சுக்க உரிமை. இப்போ ரோடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அங்கே பாருங்கள், அங்கே பாலம் கட்டுறாங்களா? யாரோட சொத்தெல்லாம் அதெல்லாம் ப்ரைவேட்டு தானே. அப்போ நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு சொத்து வச்சுருக்க உரிமை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவான். லேண்ட் எடுக்காதையான்றான். அப்போ டெவலப் ஆகுமா? பிரச்சனை. அதனால தான் அது அங்கேருந்து கட் பண்ணி தூக்கிட்டு போய் பின்னாடி சட்ட உரிமையில் வச்சுட்டாங்க. 31 இல்லை, அதையும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நான் கேட்டவுடனே பதில் சொல்லலை உங்களுக்கு. கேட்கறதுக்கு முன்னாடி இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இதுக்குள்ளேருந்து தான் வரும் கொஸ்டின், இதை விட்டு வேறு கொஸ்டினே வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் போய் எக்ஸாமில் இது வரைக்கும் எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். அடாடா இந்த கேள்வி எங்கேயோ சொன்னால் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னொரு 10 மார்க் வந்திருக்குமே. அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம். சரியா? முன்னாடியே நுனிப்புல் மேயாதீங்க, புரிஞ்சு படிங்க. அப்படி என்ன பண்ணலாம்? ஒரு 5 ஆர்டர் போடுவாங்க. ஏபிஎஸ் கார்பஸ், இது தப்பாக இருக்குது. ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை. பார்த்தீங்களா? வார்த்தையிலே அர்த்தம் தான் தமிழ், தாய்மொழி. தமிழை விட்டுருங்க, தாய்மொழி. ஆட்கொணர் ஆளை ஒருத்தனை காணும், டே அவனை தூக்கிட்டு வா, எனக்கு முன்னாடி வந்து நிறுத்துன்னு யார் சொல்லுவா? ஆர்டர் போடுவாங்க கோர்ட்டு. யாருக்கு ஆர்டர் போடும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா போலீஸே என்ன பண்ணலாம்? தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அவனை கொலையை வச்சுட்டு ஏமாற்றலாம். ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா மேஜராக மனிதனால் ஒன்று அவனோட எதிரி யாராவது இருக்கணும். எதிரிலாம் யாருமே இல்லைங்க அப்படின்னா போலீஸாக இருக்கணும். அவன் தான் தூக்கிட்டு போய் ரவுடிங்க, அந்த சோசியல் ஆன்டி எலிமெண்ட்ஸ், அவனால் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸால் பாதிப்பு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த ஆர்டர் போடுறது. அப்போ அவனும் அந்த தப்பு பண்ண முடியாது. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தூக்கிட்டு வரான். அதுதான் இந்த ஆர்டர். என் வீட்டுக்காரரை காணோம் போவாங்க, என் பையனை காணோம். அடுத்து 2வது
மேண்டமஸ், மேன் டூ மஸ்ட். அரசாங்கம் ஒரு வேலையை செய்யலை, அரசாங்க ஊழியரோ யாரோ நீ அதை செய்ய அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? உயிர் வாழ்வது தனி மனித சுதந்திரம், உயிர் வாழ்வதற்கான உரிமை. 21 தானே. இப்போ நான் உயிர் வாழனா என்ன பண்ணணும்? இந்த ஏரியா சுகாதாரமாக இருக்கணும். ஆனால் டிச்சியாக இல்லாமல் 10 வருஷமாக அப்படியே கிடக்குது. அப்போ நான் போய் என்ன பண்ணலாம்? இதுக்கு கூட ஆர்டர் கேஸ் போடலாம். உடனே கூப்பிட்டு கார்பரேஷனில் திட்டுவாங்க நீதிபதி, ஐயோ அதை செஞ்சு கூட அந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணு. யார் செய்யணும் அதை? உள்ளாட்சி அமைப்பு. சேலம்னா சேலம் மாநகராட்சி அந்த மாதிரி. அப்போ அரசாங்கம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தனி உரிமைக்கு என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் போடுவாங்க. அரசாங்கத்தை இது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பாயிண்ட்டு, இந்த ஆர்டர் யாருக்கு போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ப்ரொகிபிஷன், தடையுறுத்து நீதி பெறணும். மேலே உள்ளது ரெண்டும் அரசாங்க அதிகாரிகள் யார் வேணாலும் ஓகே, சரியா? ஃபஸ்ட்டு உள்ளது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அங்கே போடுறது. இது அரசாங்கம், போலீஸ் எல்லாமே. இந்த ப்ரொகிபிஷன் அப்படிங்கிறது மேலமை நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் மேலே போடக்கூடிய ஆர்டர். யாருக்கு போடுவாங்கன்னு கேட்பாங்க. ஹையர் கோர்ட்டு, யார் யாரெல்லாம் ஹையர் கோர்ட்டுன்னு பார்த்தோம்? மேலமை நீதிமன்றங்கள், சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். டெஸ்ட், இது ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டேன். நேற்று தான் நம்ம நடத்தினேன், நீ கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தான் ஹையர் கோர்ட்டு. அது கீழே உள்ளதெல்லாம் என்னது? கீழமை நீதிமன்றம். இவங்க 2 பேர் தானே அந்த கேஸ் நடத்துவாங்க. எதை? ஃபண்டமெண்டல் ரைட் சம்மந்தமானது. ஸோ இவங்க கீழமை நீதிமன்றத்துக்கு ஆர்டர் போடுவாங்க. தம்பி இந்த கேஸை நீ நடத்தாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வச்சிரு. அதுக்கு பேர் தானே இது ப்ரொகிபிஷன், தடையுறுத்து. அடுத்தது நெறிமுறை உறுத்துதல், சர்டியோரரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறிமுறை உறுத்து அதே மாதிரி தான். மேலமை நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றத்தில் நீ இந்த கேஸ் நடத்துறதுக்கு உனக்கு தகுதியில், நீ நடத்தாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லிடுவா? நீதிபதி. மேலமை நீதிமன்றம், கீழே, இது ரெண்டும் நீதிமன்றத்தோடு தொடர்புடையது. இந்த கேஸை நீ நடத்தாத, உனக்கு அதுக்கான முகாந்திரம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிற, அப்படி கூட இருக்கலாம். அதுக்கு பேர் என்னது? நெறிமுறை உறுத்துதல், சர்டியோரரி. குவா வாரண்டோ, தகுதி முறை உறுத்துதல். அரசு வேலை வாங்கணும்னா ஒரு தகுதியெலாம் வேணும். தகுதி இல்லாத ஒருத்தனை போய் என்ன பண்ணுறது? அந்த இதில் எனக்கு என் கட்சிக்காரன், என் ஜாதிக்காரன், என் சொந்தக்காரன்னு உட்கார வச்சிடுறது. உண்மையிலே அந்த இடத்துக்கு வர வேண்டியவன் அந்த இடத்துக்கு வர மாட்டான். அப்போ அவன் போய் கேஸ் போடுவாங்க. பாருங்க, அவருக்கு தகுதியே இல்லைங்க, அவரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க. இப்போ கூட போலீஸில் வந்து போலீஸில் என்ன ஆர்டர் இருந்துச்சு? ஃபிசிக்கலில் எத்தனை என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றிலையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்டாராவது வாங்கியிருக்கணும். அப்படிலாம் இல்லை, ரிட்டன் எக்ஸாமு இதில் ஏதாவது 2 மட்டும் வந்தால் போதும், அப்படி தானே? இதை வச்சு தான் கேஸ் போட்டாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் அந்த இது விட்டனால ரிசல்ட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு புது ஆள் எடு. எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோ அதை வச்சு அட்லீஸ்ட் ஒவ்வொன்றும் வாங்கினவன் அப்புறம் மார்க்கை வச்சு யார் வரானோ அவனை விட்டுட்டு ஆள் பார்த்தெல்லாம் புதுசாக அந்த பழைய லிஸ்ட்லேருந்து திரும்ப எடு, ஃபிசிக்கல் வை அப்படின்னு ஆர்டர் போட்டான். அதுதான் இது. ஓகேவா? இதெல்லாம் அந்த அதை படிப்பேன். அதனால தான் சீக்கிரமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அவங்கள சீக்கிரம் தீர்ப்பு வராது. அடுத்தது இதெல்லாம். ஸோ இந்த 5 ஆர்டரை வெளியிடுவாங்க. யார்? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ. ஆட்கொணர்வு பேராணை, செயலுறுத்தும் பேராணை, வார்த்தையில் அதுங்க செய்யடா அப்படின்னு, தடையுறுத்தும் பேராணை, நெறிமுறை உறுத்துதல். நீ ஒழுங்காக விசாரிக்கலை, என்கிட்ட கொடுத்துரு கேஸை, நான் பார்த்துக்கிறேன், நெறிமுறை இருக்கு. அடுத்தது தகுதி முறை உறுத்துதல். அந்த வேலைக்கு அவன் தகுதியாக ப்ராப்பராக எடுத்துருக்கானாங்களா, ஏமாற்றிருக்கானா, தகுதி இல்லாதவன் எடுத்திருக்கானா, தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவோம்? கேன்சல். இந்த ஆர்டர் தான் அது. அடுத்த ஆர்டிகல் 33. சரி, இந்த ஆர்டிகல் 14 32 வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாதுன்னு இருக்குது. ஒரு சிலருக்கு பொருந்தாது. இராணுவம், உளவுத்துறை, காவல்துறை, சரியா? இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 14 32 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகலில் எல்லாமேலாம் பொருந்தாது. அரசாங்கம் சொல்லும் சட்டத்தின் அடிப்படையில். சரியா? ஏன் சார் நான் போலீஸ்காரன்னு சொல்லிவிட்டு நான் சங்கம் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ண முடியாது. ஆனால் கேரளாவில் இருக்குது சங்கம் போலீஸ்காரங்களுக்கு, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ அவனே சங்கம் வச்சுட்டு போராட்டம் பண்ணால் என்ன அவன் மக்கள் பிரச்சனை. அதனால தான் அவனுக்கு சேர்த்து அரசு ஊழியர்கள் போராடுவாங்க. நீங்கள் நாளைக்கெல்லாம் போலீஸ் அணிங்கன்னா அவனுங்க கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். உண்மையிலே தப்பு பண்ணால் ஓகே வேறு. அரசு ஊழியர்லாம் அவங்களுக்காக சங்கம் வச்சுக்கிட்டு ஊதிய பிரச்சனை, பென்ஷனு அதெல்லாம் போராடுவாங்க. சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். சரியா?
ரைட், ஓகே. ஏன்னா அவனுக்கு கிடைச்சா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் சலுகைலாம். அடுத்தது, அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லை. எதில்? ஆர்டிகல் 14 23. அடுத்தது, இராணுவ ஆட்சி உள்ள பகுதியில் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படலாம். இராணுவ ஆட்சி, மார்ஷியல் லா அப்படிம்பாங்க. ஒரு ஏரியா ரொம்ப மோசமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஆர்டிகல் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 21 தவிரன்னு வச்சுக்கோங்களேன், 21, 22 தவிர. எதை? 21. அப்போ தேசிய அவசர நிலை 21ன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சுற்றி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் நான். சரியா? அப்பயுமே ஸ்டாப் ஆகாது. 20, 21, 22லாம். 19 உடனே கட் ஆகும். 19. மற்றதெல்லாம் எது தேவையில்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்குவாங்க. தேசிய அவசர நிலை பிரகடனத்தை அப்பயும் சரி, அப்புறம் இந்த மாதிரி இராணுவ ஆட்சி நடக்கும்பொழுது சரி. 21, 22 இதை மட்டும் கட் பண்ண முடியாது. அடுத்து, அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம். ஆர்டிகல் 35. அவ்வளோதான். இதோட எது முடியுது? அடிப்படை உரிமைகள் முடிகிறது. திரும்ப வீடியோ பாருங்கள். எக்ஸாம் இது ரிலேட்டடான கொஸ்டின்லாம் ஆன்லைனில் போட்டு எழுதுங்க. எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். டவுட் இருக்கிறத கேளுங்க. வீடியோ ஆனால் 2-3 தடவை பார்க்கணும். பார்த்தா தான் புரியும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கணும். ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே படிச்சிக்கலாம்னு புரியாது. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பாருங்கள். அப்புறம் டவுட் இருக்கிறத கேளுங்க. ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் மறக்காது. நீங்கள் அப்புறம் படிச்சிக்கலான்னு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட், நாளைக்கு பார்ப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை கிளாஸ் இருக்குது.